Hello everyone. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிடெண்ட் பாலிசியில் 27th சம் கார்டன்ஸ் மாடலில் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 8.39. ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஜோஷ்வா லிமிடெட். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, இதில் முதல்ல மார்க்கெட் வேல்யூ தான் கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ கேட்குறாங்க. எதுலனா கார்டன்ஸ் மாடலில் தான் கேட்குறாங்க. அதுக்கு ஏர்னிங் பர் ஷேர் ₹20 அவங்களே கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கே வந்து ₹12% கொடுத்துட்டாங்க. ஆரும் கொடுத்துட்டாங்க. ஆர் என்னன்னா 3 கொடுத்துருக்காங்க. 3த்துக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ 15% கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டுக்கு 15%ஓட ஏபிசி 3த்தையும் கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து 12% கொடுத்துருக்காங்களா, 6 12ஓட ஏபிசின்ட்டு 3த்தையும் கண்டுபிடிக்கணும். தேர்டு வந்து 10% கொடுத்துருக்காங்களா, 6 அதோட நம்ம ஏபிசின்ட்டு இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ கார்டன்ஸ் மாடலில் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபஸ்ட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொஷினில் ஃபஸ்ட் பாயிண்ட்க்கு 15% கொடுத்துருந்தாங்க. அந்த 15% வச்சு தான் நம்ம ரீடென்ஷன் ஆர் பே அவுட்டில் ஏபிசி போட போகிறோம். ஃபஸ்ட்டு 15% வச்சு 3த்துக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஏபிசின்ட்டு ஃபஸ்ட்டு ஏக்கு தான் போடுறோம். ஏக்கு வந்து பே அவுட் ரேஷியோ 80 கொடுத்துருக்காங்க, ரீடென்ஷன் 20 கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%, கேபிட்டல் 12%. ஓகேவா? கேபிட்டல் 12%, ஏர்னிங் பர் ஷேர் ₹20 கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரோத் ரேட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு க்ரோத் ரேட்டும் டிவிடெண்ட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோன்னா, நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரில் ஃபார்முலாவில் என்ன இருக்குது, டிவிடெண்ட் கேட்டிருக்காங்க. கொஷினில் டிவிடெண்ட் கொடுக்கல, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, க்ரோத் ரேட்டும் கொடுக்கல. அதனால தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு க்ரோத் ரேட்டோடைய ஃபார்முலா B/R. பின்னா என்ன, ரீடென்ஷன். ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. அதோடைய டெசிமல் வேல்யூ எவ்வளோ, 0.2 இன்ட்டு ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15%. 15/100 போட்டால் 0.15. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 0.03. அதான் நம்மளுடைய க்ரோத் ரேட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பர் ஷேரோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ டிவிடெண்ட் பர் ஷேரோடைய ஃபார்முலா ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. ஏர்னிங் பர் ஷேர் கொஷினில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ₹20. 20 இன்ட்டு பே அவுட் ரேஷியோ ஏக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 80%. 80/%ன்றதுனால 100. இப்போ இதை 20 இன்ட்டு 80/100ன்னு கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் ₹16 தான் நம்மளுடைய டிவிடெண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம், மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதோடைய ஃபார்முலா என்ன, D/K - G. இது கார்டன்ஸ் மாடல்ன்றதுனால மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய ஃபார்முலா இதுதான். டிவிடெண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், இப்போது ₹16 பை கேபிட்டல் எவ்வளோ கொஷினில் கொடுத்துருக்காங்க, 12. 12/100 போட்டால் எவ்வளோ, 0.12 மைனஸ் நம்மளுடைய க்ரோத் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 0.03 is equal to 16/0.12 மைனஸ் 0.03 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்த ஆன்சர் தான் 0.09. இப்போ 16/0.09 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 177.78. பாயிண்ட்க்கு அப்புறம் எப்போயுமே 5க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 178. அதான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. இப்போ ஆரில் ஏ போட்டோம் நம்ம. இப்போ அதே ஆர் 50% வச்சு பியும் கண்டுபிடிக்கலாம். இந்த 15% ஆரை வச்சு ஏ கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ பி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பியில் வந்து பே அவுட் ரேஷியோ 60% கொடுத்துருக்காங்க, ரீடென்ஷன் 40% கொடுத்துருக்காங்க, ஏர்னிங் பர் ஷேர், கேபிட்டல் அதெல்லாம் சேமாக தான் வரும். ஓகேவா? இப்போ க்ரோத் ரேட் உடைய ஃபார்முலா B/R. பின்னா என்ன, ரீடென்ஷன். ரீடென்ஷன் எவ்வளோ, 40% கொடுத்துருக்காங்க. பை 100 போட்டால் 0.4 இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15%.
அதை டெசிமல் வேல்யூவில் எழுதிக்கிட்டோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 0.06. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிப்போம். அதோடைய ஃபார்முலா ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 20 கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே. பே அவுட் ரேஷியோ எவ்வளோ 60% கொடுத்துருக்காங்க. இதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ₹12 தான் கிடைக்கும். இந்த ₹12 தான் டிவிடெண்ட். இப்போ டிவிடெண்ட் கிடச்சிச்சு, க்ரோத் ரேட் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய ஃபார்முலா என்ன? D/K-G. டி வந்து எவ்வளோ கிடச்சிது? 12. கேபிட்டல் எவ்வளோ கொஷினில் கொடுத்துருக்காங்க? 12%. அதனால் 0.2 மைனஸ் ஜி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? க்ரோத் ரேட் 0.06 equal to 12/0.12 minus 0.06. மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் தான் 0.06. இப்போ 12 டிவைடட் பை 0.6 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் எவ்வளோ தெரியுமா? ₹200 தான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. ஆர் 15% ரேட் ஆஃப் ரிட்டர்னில் பி போட்டாச்சு. இப்போ 15% ரேட் ஆஃப் ரிட்டர்னில் சி போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ரோத் ரேட் தான் கண்டுபிடிப்போம். க்ரோத் ரேட் வந்து சிக்கு பே அவுட் ரேஷியோ 40% கொடுத்துருக்காங்க. ரீடென்ஷன் 60% கொடுத்துருக்காங்க. 15% ரேட் ஆஃப் ரிட்டர்னை வச்சு தான் சம் போடுறோம் சிக்கு. க்ரோத் ரேட்டோடைய ஃபார்முலா பி இன்ட்டு ஆர். பின்னா என்ன? ரீடென்ஷன். ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60% கொடுத்துருக்காங்க. 60/100 போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ? 0.6. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% கொடுத்துருக்காங்க. டெசிமல் வேல்யூ 0.15. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் எவ்வளோ? ஆன்சர் என்னென்னா 0.09. அதான் நம்மளுடைய க்ரோத் ரேட் வேல்யூ. டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிக்கணும்னா ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோவா? ஏர்னிங் பர் ஷேர் 20 கொடுத்துருக்காங்க. பே அவுட் ரேஷியோ 40 கொஷினில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பை 100 கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் தான் 8. அதுதான் நம்மளுடைய டிவிடெண்ட். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். இப்போ டி எவ்வளோ கிடச்சிது நம்மளுக்கு? 8. கேபிட்டல் எவ்வளோ? 0.12 மைனஸ் க்ரோத் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 0.09. இப்போ 0.12 மைனஸ் 0.09 மைனஸ் பண்ணால் 0.03. அதான் நம்மளுடைய கிடைக்கிற ஆன்சர். இப்போ 8ஓட 0.03 டிவைட் பண்ணுற வர ஆன்சர் தான் 266.67. இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 5க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம 267 எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஆரை 15 வச்சு 15% வச்சு நம்ம ABC 3த்துக்கும் போட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம்லெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? 12% கொடுத்துருக்காங்க ஆறு. அந்த 12% வச்சு ABCன்ட்டு 3த்துக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு க்ரோத் ரேட் தானே கண்டுபிடிப்போம். க்ரோத் ரேட்டு ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20%. அதனால் 0.2. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த செகண்ட் ரோம் லெட்டரில் 12% கொடுத்துருக்காங்க. அதை டிவைட் பண்ணால் 0.12. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் தான் நம்மளுடைய க்ரோத் ரேட் ஆன்சர். மல்டிப்ளை பண்ணால் 0.024. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? டிவிடெண்ட் கண்டுபிடிப்போம். அதோடைய ஃபார்முலா என்ன? ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. ஏர்னிங் பர் ஷேர் கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20%, 20 rupees கொடுத்துருக்காங்க. பே அவுட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80% கொடுத்துருக்காங்க. 80/100. இதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு ₹16 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய டிவிடெண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். அதோடைய ஃபார்முலா என்ன? D/K-G. டிவிடெண்டோடைய வேல்யூ என்ன? 16. கேபிட்டலோடைய வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? 12% கொடுத்துருக்காங்க. அதோடைய டெசிமல் வேல்யூ வந்து 0.12 மைனஸ் க்ரோத் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 0.024. இப்போ 16/0.12வையும் 0.024ஐயும் மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
மைனஸ் பண்ணால் 0.096 தான் கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் என்னென்னா 166.67 கிடைக்குது. அப்போ ரவுண்டாக பாயிண்ட்க்கு அப்புறம் 5க்கு மேலே இருக்கிறதுனால 167 ஆயிடுது நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர். ஓகேவா? இப்போ நம்ம ரோமன் லெட்டர் 2 ஆர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 12%, ஏ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் பிசி போட போகிறோம். இப்போ பி தான் போட போகிறோம். பியோடைய பே அவுட் ரேஷியோ 60%, ரீடென்ஷன் ரேஷியோ 40%. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே க்ரோத் ரேட் கண்டுபிடிப்போம்ல கார்டன்ஸ் மாடலில். இப்போ க்ரோத் ரேட் உடைய ஃபார்முலா பி இன்ட்டு ஆர். பின்னா ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 40% பண்ணால் 0.4 இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12%. அப்போ 0.12 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அது வர ஆன்சர் தான் க்ரோத் ரேட் 0.048 கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிப்போம். டிவிடெண்ட் பர் ஷேரோட ஃபார்முலா என்ன? ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் 20. பே அவுட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60%. 60%ன்றதுனால 100. இதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் தான் ₹12. அதுதான் நம்மளோட டிவிடெண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் வேல்யூ கண்டுபிடிப்போம். அதோடைய ஃபார்முலா D/K-G. இப்போ நம்ம டிவிடெண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 12. கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் 12%. அப்போ 0.12 மைனஸ் ஜி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 0.048. இப்போ 12/0.12 மைனஸ் 0.048 மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் என்ன? நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் தான் 0.072. இப்போ 12 டிவைடட் பை 0.072 இருக்குது. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் 166.67 வருது. பாயிண்ட்க்கு அப்புறம் 5க்கு மேலே இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு வேல்யூ. அதனால் 167 தான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேருடைய வேல்யூ. இப்போ ஏபி போட்டோம். இப்போ சிக்கு போட போகிறோம். செகண்ட் ரோமன் லெட்டர் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் சி போடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? க்ரோத் ரேட்டோடைய ஃபார்முலா என்ன? க்ரோத் ரேட் தான் கண்டுபிடிப்போம். அதோடைய ஃபார்முலா B இன்ட்டு ஆர். பின்னா என்னென்னா ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60% கொடுத்துருக்காங்க. 60/100 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.6. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12%. ரேட் ஆஃப் ரிட்டர்னா ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12%. 12%னால் என்ன வரும் 0.12. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 0.072 தான் நம்மளுடைய க்ரோத் ரேட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிப்போம். அதோடைய ஃபார்முலா என்ன? ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் 20 rupees கொடுத்துருக்காங்க. இன்ட்டு பே அவுட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் 40% கொடுத்துருக்காங்க. 40/100. 20 இன்ட்டு 40/100ன்னு கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் ₹8. அதான் டிவிடெண்ட்டோடைய ஆன்சர். டிவிடெண்ட் பர் ஷேரோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதோடைய ஃபார்முலா என்ன? D/K-G. டிவிடெண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 8/K. கேபிட்டல் எவ்வளோ கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா 12%. அதனால் 0.12 மைனஸ் க்ரோத் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 0.072. இப்போ 8/0.12யும் 0.072யும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 0.048. இப்போ 8யும் 0.048யும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 166.67 கிடைக்குது. இல்லை அதாவது பாயிண்ட் ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிப்போல. அதனால் 167 தான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. அதுதான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் ஆரில் ஏபிசி முடிச்சிட்டோம். செகண்ட் ரோமன் லெட்டர் 12%ல் ஏபிசி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ரோமன் லெட்டர் இருக்குது. அதே ரேட் ஆஃப் ரிட்டர்னில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. அதை வச்சோம் ஏபிசின்னு போட்டால் இந்த சம் ஓவர். ஓகேவா? இப்போ தேர்ட் ரோமன் லெட்டரில் நம்ம ஏ போடலாம்.
இப்போ தேர்ட் ரோமன் லெட்டரில் ஆர் வந்து 10% கொடுத்துருக்காங்க. அதில் ஏ தான் போட போகிறோம். க்ரோத் ரேட் தான் இதுலேயும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். க்ரோத் ரேட்டோடைய ஃபார்முலா பி இன்டூ ஆர். பின்னா ரீடென்ஷன் 20% கொடுத்துருக்காங்க. 20% பை 100 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.2 இன்டூ ஆர் வந்து 10% கொடுத்துருக்காங்க. 10/100 போட்டால் நம்மளுக்கு 0.1. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0.02 தான் நம்மளுக்கு கிடைக்கிற க்ரோத் ரேட். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் கண்டுபிடிப்போம். டிவிடெண்ட்டோடைய ஃபார்முலா என்ன? ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. ஏர்னிங் பர் ஷேர் கொஷினில் 20 rupees கொடுத்துருக்காங்க. இதோடைய பே அவுட் ரேஷியோ 80% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் 80/100. 20 இன்ட்டு 80/100 போட்டால் நம்மளுக்கு வர ஆன்சர் ₹16 தான் நம்ம டிவிடெண்ட்டோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் தான் கண்டுபிடிப்போம். அதுக்கு D/K-G தான் ஃபார்முலா. டி என்ன கண்டுபிடிச்சோம்? 16 கண்டுபிடிச்சோம். கேபிட்டல் எவ்வளோ? 12% கொடுத்துருக்காங்க. அதனால் 0.12 மைனஸ் க்ரோத் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 0.02. இப்போ 16/0.12ல் 0.02 போயிடுச்சுன்னா 0.1 தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர். அப்போ 16ஐயும் 0.1ஐயும் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் ₹160. அதான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேருடைய வேல்யூ. எதுக்குன்னா ரோமன் லெட்டர் 3க்கு ஆருடைய வேல்யூ வந்து 10%ல் ஏ போட்டோம். இவ்வளோ தான் 160 தான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேருடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து பி போடலாம் தேர்ட் ரோமன் லெட்டரில். இப்போ க்ரோத் ரேட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பி இன்டூ ஃபார்முலா. பி என்னன்னா ரீடென்ஷன். ரீடென்ஷன் வந்து இதுக்கு 40% கொடுத்துருக்காங்க. அப்போ 0.4. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க. 0.1. ரெண்டுத்தையும் மல்டிப்ளேட் பண்ணால் நம்மளுடைய க்ரோத் ரேட்டோடைய வேல்யூ கணிச்சிருமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா 0.04 தான் நம்மளுடைய க்ரோத் ரேட்டோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிப்போமா? ஏர்னிங் பர் ஷேர் 20 கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே ருபீஸ்ன்ட்டு. பே அவுட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60% கொடுத்துருக்காங்க. 60/100 இதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு டிவிடெண்ட்டோடைய ஆன்சர் ₹12 தான் டிவிடெண்ட்டோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதோடைய ஃபார்முலா D/K-G. டிவிடெண்ட் வந்து 12ன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். கேபிட்டல் வந்து 12% கொடுத்துருந்ததுனால 0.12 மைனஸ் ஜி வந்து 0.04 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ 12/0.12யும் 0.04யும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் என்னென்னா 0.08. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் ₹150 தான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. இப்போ தேர்ட் ரோமன் லெட்டர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%ல் ஏபி போட்டோம். லாஸ்ட்டாக சி மட்டும்தான் இருக்குது. அதை தான் இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். தேர்டில் சி போடலாமா? க்ரோத் ரேட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். அதில் ஃபார்முலா அதோடைய ஃபார்முலா பி இன்டூ ஆர். பின்னா ரீடென்ஷன். ரீடென்ஷன் 60% கொடுத்துருக்காங்க. அப்போ 0.6 இன்டூ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க. 0.1. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 0.06. அதான் நம்மளுடைய க்ரோத் ரேட்டோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிப்போம். டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிக்கணுன்னா அதோடைய ஃபார்முலா ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 20 rupeesன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. பே அவுட் ரேஷியோ 40%. ஓகேவா? 40/100 இதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து ₹8 தான் டிவிடெண்ட் பர் ஷேரோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ தான் பார்ப்போம். அதோடைய ஃபார்முலா வந்து D/K-G. இப்போ டி என்ன கண்டுபிடிச்சோம்? 8 பை கேபிட்டல் வந்து 12% கொடுத்துருக்காங்க. அதனால் 0.12 மைனஸ் க்ரோத் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 0.06. இப்போ 8/0.12ல் 0.06 மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்னா 0.06 தான் கிடைக்கும். இப்போ 06ஐ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் ₹133.33. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் 5க்கு கீழே தான் இருக்குது. அதனால் நம்ம ஆட் பண்ண முடியாது ஒரு வேல்யூ. அதனால் 133 தான் மார்க்கெட் ப்ரைஸ்
பர் ஷேரோடைய வேல்யூ. இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா 3 ரோம் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு மட்டுமே. மீதி எல்லாமே ஏர்னிங் பர் ஷேர் 20 தான் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேரும் இதே மாதிரி 3 வாட்டிலாம் கொடுப்பாங்க. இந்த சம்மில் நம்ம கொடுக்கல. இன்னொரு சம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி சம் ஒன்று போடுறேன். ஓகேவா? இப்போ ஏர்னிங் பர் ஷேர் வேல்யூ ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க. கேபிட்டல் வேல்யூ ஒரே வேல்யூ தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வேல்யூ மட்டும் 3ஆக கொடுத்துருந்தாங்க. பே அவுட் ரேஷியோவும் ரீடென்ஷன் ரேஷியோவும் 3ஆக தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஆரோடைய ஃபஸ்ட்டு ரோம் லெட்டரை ஏபிசின்ட்டு ஒன்றாகவும் ஆரோடைய செகண்ட் ரோம் லெட்டரை ஏபிசின்ட்டும் ஆரோடைய தேர்ட் ரோம் லெட்டரை ஏபிசின்னும் போட்டிருக்கோம். Thank you for watching.